ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஹாலிவுட் சைட்ல இருந்து ஒரு ஃபீல் குட்டான மூவி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, த ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் நம்ம ஹியூ ஜாக்மேன் தான் வந்து நம்ம எக்ஸ்மேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வயலண்டா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா கிடையாது, ஒரு ஆடு மேய்க்கிறவராக வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. படத்தில் அவர் ஜஸ்ட் ஆடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருப்பாரு. சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த ஆடுங்களுக்கு கதெல்லாம் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆல் ஆஃப் சடனா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாரு. ஸோ அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் வளர்த்த அந்த ஆடுங்கள்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடக்குது சொல்றது தான் இந்த படம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் வந்து சொல்லுவேன். அதுலயுமே ஒரு சீன்ல வந்து சிரிச்சேன், ஒரு சீன்ல வந்து மனசு கஷ்டமா இருந்துச்சு, ஒரு சீன்ல கூஸ் பம்மிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி ஏராளமான எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பர்டிகுலர்லி எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஸ்வாப் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குமே ஒரு பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆட்டுக்குமே ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கன்றது சொல்லுவேன். இந்த மாதிரி படம்லாம் ஒன்ஸ் இன் இயர் தான் வரும். கண்டிப்பா குழந்தைங்கலாம் கூட இருந்தாங்கன்னா அவங்களுமே கூட வச்சு பாருங்க. படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்பவே என்ன ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.